என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான இடத்துங்கள்ல இருந்து தான் ஒரு கம்பெனியில சரியான முறையில செயல்படுத்தல அப்படின்னா பிரச்சனைகள் வரும். அது எந்த பிசினஸ் ஆனாலும் இருக்கட்டும், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளதான் மொத்தமா அடங்கணும். எஸ்பிஓல இந்த இன்கம் டாக்ஸ்ல இருந்து கொஸ்டின் வராது. ஏன்னா இவங்க டிஜிட்டல், எஸ்பிஓ டிஜிட்டல். ₹1 வந்தாலும் பேங்க்ல கணக்கு காமிச்சிடும். பேங்க்ல வந்திருக்கக்கூடிய ₹1 ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியாச்சு, ஐடி ஃபைல் பண்ணியிருக்கு. இதெல்லாம் ப்ராப்பரா பண்றோம். ஏன்னா எஸ்பிஓல நேரடியா காசு வாங்குறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் சொல்றதா இல்லை, உங்களுக்கு தெரியும்ல. ₹1 இருந்தாலும் அது ஆன்லைன் டிரான்சாக்சன் மட்டும்தான். அப்ப இங்க ஏமாத்தவே முடியாது. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராப்பரா இருக்கணும். சரியா? அப்ப அது ப்ராப்பரா இருக்கு. எஸ்பிஓல முடிஞ்சு போச்சு. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிருக்கணும். முடிஞ்சது, அவ்வளவுதான். இதுக்கு மேல பெருசா கேட்க வேண்டிய கேள்வியே கிடையாது. அடுத்தது சைபர் கிரைம். சாரி சார், ஐ சென்ட் மெசேஜ் அரகன்ட்லி, சாரி ஃபார் தட். ஓகே சார், தேங்க்யூ விராட் கோலி சார், நோ ப்ராப்ளம். உங்களுக்குள்ள இருக்கிற கேள்வி நிறைய பேர் கேட்கறதுக்கு யோசிக்கிறாங்க, நீங்க கேட்டுட்டீங்க, அவ்வளவுதான். நாலேஜ் தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, தெரிஞ்சுக்குங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்தது சைபர் கிரைம், EOW, RBI, இதெல்லாம் தான். RBIக்கு நமக்கு வரக்கூடிய பணம் அதற்கான விளக்கம் கரெக்டாக கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. எதுக்காக பணம் வருது அப்படின்னு அது முடிஞ்சது, அது விளக்கம் கொடுத்துட்டோம். சைபர் கிரைமுக்கு விளக்கம் கொடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நல்ல வெப்சைட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் கரெக்டான விளக்கம் கொடுக்கணும், அதுக்கு அவங்க அப்ரூவல் கொடுக்கணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும். ஒரு மந்த்லி 10,000 உங்களுக்கு வேணா 10,000 ஈஸியா தெரியுதோ என்னவோ. மேபி நீங்களாம் நிறைய கம்பெனியில போய் லேக்ஸ் கணக்கில் சம்பாரிச்ச பர்சனா என்னன்னு தெரியல. 10,000 உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுதோ என்னவோ தெரியல. மந்த்லி 10,000 ஒரு 10 லட்சம் பேருக்கு போறதுன்றது சாதனை, இந்தியாவுக்கே அடையாளமா மாறக்கூடிய ஒரு விஷயம். ஏதாவது கம்பெனியில கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவில் 10 லட்சம் பேருக்கு மாசம் சம்பளம் மினிமம் 10,000 அப்படிங்கிறது போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு பெரிய ப்ராசஸ் பண்றதுன்னா, அதை லீகலா பண்றதுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. கான்செப்ட் மட்டும் போதாது, அதுக்கு நிறைய அப்ரூவல் வாங்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் 1 by 1 பண்ணிட்டு இருக்கும். அதெல்லாம் கடைசி ஸ்டேஜ்ல தான் இருக்கும். எல்லாம் 1 by 1 முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் தான். இப்படிதான் அந்த பிசினஸா பண்ண போறோன்றதுக்கான அப்ரூவல். அதுக்கு ஓகே, அவங்களும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. சும்மா நம்ம போய் கேட்டுட்டா கொடுத்துட முடியாது, கொடுத்துட மாட்டாங்க. எல்லா வெரிஃபிகேஷனும் முடிச்சுட்டு தான் கொடுப்பாங்க. சரிங்க. பான்சி ஸ்கீமுக்கு விளக்கம் கொடுத்தோம் இல்லையா? அடுத்தது MLM. இது 2 தானே, இது 2 சுத்தி தானே மொத்த விஷயம் வந்து நிக்குது. ஸோ இப்போ நீங்க ஒரு பான்சி ஸ்கீம் விளக்கம் நீங்க நான் சொல்லியிருக்கேன். இடையில வந்தவங்களாம் வீடியோ ஃபுல்லா நாளைக்கு ஒரு தடவை உட்காந்து கேளுங்க. கண்டிப்பா 2 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடும். அதுக்கு மேலாம் போக மாட்டேன். ஒரு 2 மணி நேரம் மறுபடியும் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, இந்த பான்சி ஸ்கீம் என்ன மாதிரியான விஷயங்கள் ப்ரொவைட் பண்ற கம்பெனி எல்லாம் பான்சி ஸ்கீம் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். சரியா? அடுத்தது MLM இந்தியாவில் அலௌடு தாங்க. எப்படி? MLM அப்படிங்கிறது இந்தியாவில் அலௌடு தான். பட் என்ன மாதிரியான MLM ஸ்கீம், அது அந்த ஸ்கீம் என்ன மாதிரியான ஸ்கீம் அதை பொறுத்து தான். சரியா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப எஸ்பிஓக்கு எடுத்துக்குமே, நம்ம எஸ்பிஓ பத்தி பேசுவோமே, ரைட்? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுங்க, இப்ப எஸ்பிஓ MLM இல்லையா? எஸ்பிஓ நவம்பர் மந்த் ஒரு இஷ்யூ கிரியேட் ஆனது. அப்பவே சொன்னாங்க சார், அந்த அப்கிரேடுன்ற ஒரு விஷயம் ரெஃபரல் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை ஏதாவது எடுத்துருங்க, ஏன்னா உங்களுக்கு அது மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு, அதை எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. நாம உடனே அதை அக்செப்ட் பண்ணிட்டோம், அதை தூக்கிட்டோம்.
நம்ம பிரேக் விட்டதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த ரீசனும் அது தானே. இந்த அப்ரூவலாம் தாண்டி அவங்க நமக்கு ஒரு சஜஷன் சொல்லியிருந்தாங்க, இதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் உங்கள் கம்பெனி. உங்கள் கான்செப்ட் கரெக்டாகவே இருந்தாலுமே இது ஒரு மைனஸ் மார்க்காகவே இருக்குது, இதை நீங்கள் தூக்கிறது பெட்டர்னாங்க. நம்ம உடனடியாக ஓகே சார், நோ ப்ராப்ளம், அதை எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம அதை அப்பயே தூக்கியாச்சு. இப்போ என்ன சார், இப்போ ஃபியூச்சர் கான்செப்டில் வரப்போகிற கான்செப்டில் ஏதாவது எம்எல்எம் மாதிரி இருக்கான்னா ஒரு விஷயம் இருக்குது, ஆனா இல்ல இருக்கு, ஆனா இல்ல. அது என்னன்னு பார்த்தோம்னா, எம்எல்எம் அப்படிங்கிறது எது லீகல் எது லீகல் இல்ல, எந்த மாதிரியான ஸ்கீம் லீகல் எந்த மாதிரியான ஸ்கீம் லீகல் இல்லைன்னா, நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். ஓகே, என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளோட வேல்யூ 5000 ரூபாய், எம்ஆர்பி ரேட் 5000 ரூபாய். ஓகே, அந்த பொருள் வெளியில விசாரிச்சு பார்த்தாலுமே அது 5000 ரூபாய் தான் இருக்கு. எப்படி அந்த பொருள் இல்லை. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் SBO ரீசார்ஜபிள் ஃபேன். ஓகே, SBO ரீசார்ஜபிள் ஃபேன் ஒரு ஃபேன். ஓகே, SBO மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்கு, இல்லை SBO மார்க்கெட்டிங் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் 2 விதம் இருக்கு, சரியா? ரைட், மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங்னு 2 விதம் இருக்கு. அதில் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா அந்த பொருள் அவங்களே தயாரிக்கிறாங்கன்னு அர்த்தம். மார்க்கெட்டிங் அப்படின்னா தயாரிக்கிற ஒருத்தர் அதை மக்கள் கிட்ட அதை விற்பனைக்கு கொண்டு போறவர்ன்றது இன்னொருத்தர், சரியா? இதுல ஏதோ ஒண்ணு SBO பண்ணுது. ஓகே, அப்ப அந்த ஃபேன் அவருடையது. அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இதே இத்தனை மோட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஃபியூச்சர் இருக்கு, இவ்வளோ இந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் இருக்கு, இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபேன் வந்து ஒரு 5000 ரூபாய்னா, இதில் இருக்கிற மாதிரியே ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய மற்ற பிராண்டோட ஃபேன் எல்லாம் என்ன ரேட்டுன்னு பார்ப்பாங்க. ஓகே, அதுவும் 5000 ரூபாய்னா ஓகே, தாராளமா இவரு இந்த ஸ்கீம் ரன் பண்ணலாம், சரியா? இப்போ இது லீகல். இந்த மாதிரி ஒரு ஃபேனை நீங்க வாங்கினீங்கன்னா எங்க கம்பெனியில ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு தரும். என்ன வருமான வாய்ப்புனா, நீங்க யாருக்கு வேணாலும் எங்களுடைய இந்த ஃபேனை நீங்க விற்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்படி ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதுல இருந்து உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு நாங்க கொடுக்குறோம். புரியுதா? அதுல இருந்து உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு. அந்த வருமான வாய்ப்புன்றது ஒரு ஒன் டைம் வருமான வாய்ப்புனா பரவாயில்லை, அது லீகல். நான் ஒருத்தரை சேர்த்து விட்டு 5000 ரூபாய் ஃபேன் வாங்க வச்சேன், எனக்கு கம்பெனி ஒரு 1000 ரூபாய் கமிஷன் கொடுத்தது, அது ஒன் டைம் லீகல், முடிஞ்சது. அது லீகல், பக்கா லீகல். நான் ஒரு 5 பேர் சேர்த்து விடுவேன், அதுக்கு எனக்கு ஒரு வருமானம் வரும். அந்த 5 பேரும் இன்னும் ஒரு 5 பேர் சேர்த்து விடுவாங்க, அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு வருமானம் வரும். அதுங்க என்ன ஒரு 10 பேர் சேர்த்து விடுவாங்க, அவங்க கிட்ட இருந்து. இந்த லெவல் பேஸ்டு போன லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 லெவல் 4 இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும், சரியா? அப்படியும் எனக்கு வருமானம் வரும் அப்படின்னா அது இல்லீகல், லீகல் கிடையாது. அந்த மாதிரியான எம்எல்எம், சார் இது என்னுடைய பொருள், நான் விற்கிறேன், அதன் மூலமா எனக்கு வருமானம் வருது, சரியா? அதுல இருந்து தான் நான் உங்களுக்கு வருமானம் கொடுக்குறேன் அப்படின்னா இப்ப இது லீகல் தான் சார். ஃபர்ஸ்ட் லீகல் சொன்னீங்க, ஓகே, உங்களுடைய பொருள் கரெக்டான பொருள், கரெக்டான ரேட்டு, அதை நீங்க விற்க வைக்கிறீங்க, மற்றவங்களை வாங்க சொல்றீங்க, அவங்க இன்னும் மற்றவங்களை வாங்க சொல்றாங்க, அதுக்கு அவங்களுக்கு ஒன் டைம் இன்கம் கொடுக்குற வரைக்கும் லீகல். லெவல் பேஸ்ட் இன்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே அது இல்லீகல். 10வது லெவல்ல யாராச்சும் ஒருத்தர் வாங்கினா இவருக்கு இன்கம் வரும் அப்படின்னா, இவங்களுடைய மோட்டிவ் இத்தனை லெவலுக்கு நம்ம டீமை கொண்டு போகணும்ன்றதுல தான் இருக்கும். அதுக்காகவே அடுத்து என்ன பண்ணுவாங்க, சேர்த்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் இந்தியாவில் நாட் அலோட். SBOல இப்போ ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா 10% இன்ட்ரோ போனஸ் அப்படின்னு ஒன்று இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? அவர் ஒரு 10 பேர் சேர்த்து விடுவாரு, ரைட்? அந்த 10 பேர் சேர்த்து விடுறதுனால அவருக்கு ஒரு ஒன் டைம் ரெஃபரல் கமிஷன் ஒன்று கொடுப்போம். ஓகே, அது வரைக்கும் கரெக்ட், சரிங்களா? அவர் சேர்த்து விட்டதன் மூலயமா அவருக்கு லைஃப் டைம் ஒரு வருமானம் அத்தனை பேர்கிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா நமது லெவல் பேஸ்ட் இன்கம் இல்ல, ஓகேவா? லெவல் பேஸ்ட் இன்கமே இல்ல, டைரக்ட் இன்கம் மட்டும்தான். நான் ஒரு 10 பேர் சேர்த்து விட்டுருக்கேன், அந்த 10 பேரும் வாங்குற வருமானத்துல இருந்து எனக்கு ஒரு வருமானம் வரும் அப்படிங்கிறது அது ஒன் டைம் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லெவலோட முடிஞ்சிருது. அடுத்தடுத்த லெவல் போகல. இருந்தாலும் இது ஒரு வகையில லீகல் கிடையாது. இந்த பாயிண்ட் இந்த மாதிரி நீங்க கொடுக்க கூடாது. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன் டைம் கொடுக்கலாம், சரிங்களா? அப்ப அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நாம இத்தனை பேர் சேர்த்து விட்டா நமக்கு இவ்வளவு இன்கம் வரும் இல்லையா,
அதுக்காக சேர்த்து விடுவோம். இப்படி இப்படி யோசிக்கும் போது யாரு என்னன்னு தெரியாதவங்க உள்ள பிடிச்சு போடுவாங்க. அவங்களுக்கு அந்த பிளானை பத்தி அந்த கம்பெனி பத்தி எதுவுமே தெரியாது, உள்ள பிடிச்சு போட்டுருவாங்க. ஸோ நாலேஜபிளே இல்லாத ஒரு பர்சனை கூட நீங்க இந்த பிளான்ல சேர்த்து விட்டு அவங்க மட்டும் போய்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு அவங்க அதுல பாதிப்படையலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. இப்படி பார்த்தோம்னா இது பிரச்சனைக்குரிய ஒரு பிளானா இருக்கு, இந்த 10% இன்ட்ரோ இன்கம். சரிங்களா? இன்னொரு வகையில பார்த்தோம் அப்படின்னா இது பிரச்சனை கிடையாது, லீகல் தான். ஏன்னா நான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் ஒரு 10 பேரை சேர்த்து விடுறேன், அந்த 10 பேருமே ஃப்ரீயா தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எப்படி? வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃப்ரீயா தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஃப்ரீயா ஜாயின் பண்ணியிருக்கும் போதும் எப்படி நோட் பண்ண வேண்டிய விஷயமே 100% அந்த 10 பேர் ஃப்ரீயா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த 10 பேரும் வாங்குற அவங்க எல்லாம் ஒர்க் பண்ண போறாங்க. அவங்க ஒர்க் பண்றது மூலமா எனக்கு ஒரு இன்கம் வரப்போகுது. அவங்க ஒர்க் பண்றது மூலியமா எனக்கு ஒரு இன்கம் வரப்போகுது. சரிங்களா? அந்த 10% இன்கம் இன்ட்ரோ இன்கம் அதுதானே. அவங்க ஒர்க் பண்றதுனால எனக்கு ஒரு இன்கம் வருதுன்றது. அவங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாத ஃப்ரீயா ஜாயின் பண்ணும்போது இப்ப எந்த ஒரு லாஸுமே அந்த பர்சன்ஸுக்கு கிடையாது. சரிங்களா? இந்த ஆங்கிள் பார்க்கும்போது அது இல்லீகல்னு சொல்ல முடியாது, இல்ல அது லீகல் தானே. ஏன்னா அவங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போறது கிடையாது. ஸோ அப்ப இவர் மாதிரி என்ன பண்ணிட போறது இல்லை, இவர் சேர்த்து விடுறதுனால இவருக்கு ஆட்கள் நிறைய வந்தாக்கா இவருக்கு வருமானம் அதிகமா வருன்றதுக்காக சேர்த்து விட்டே போறாருன்னா அவங்களுக்கு ஏதாவது லாஸ் ஆகுமானா எதுவும் லாஸ் ஆக போறது இல்லை. நம்ம கான்செப்ட்ல எஸ்பியோட ஒர்க் கஷ்டமான ஒர்க் கிடையாது, ஈஸியான ஒர்க். சரிங்களா? எஸ்பிஓ அவங்களுக்கு கரெக்டா கேரண்டீடா இன்கம் கொடுத்துருது. ரைட்? அவங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருந்தா இது பிரச்சனைக்குரிய பிளானா இருக்கும். அவங்க 100% எஸ்பிஓல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது இல்லை இனிமேல் வரவங்க அப்படின்னும் போது, ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ரீஃபண்டபிள் கொடுக்குறாங்கன்ற போது அப்ப இதுல பிரச்சனை கிடையாது, தாராளமா ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு கிளாரிபிகேஷனும் எஸ்பிஓக்கு அந்த இன்ட்ரோ போனஸுக்கு கிடைக்க வேண்டியது இருக்கு. இவ்வளோ டீட்டெயிலா உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இப்போ ஒருத்தர் கமெண்ட் பண்ணாரு இல்லையா, அந்த மாதிரி அங்க உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க உருவாக்க நினைக்கிறது உங்களுக்கு இப்போதைக்கு வருமானம் கொடுக்கிற கம்பெனியே சுத்தமா கிடையாது. ரைட்? உங்களுக்கு அடுத்த 15 வருஷத்துக்கு அஷூரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியை உருவாக்குறோம். அது இத்தனை லட்சம் பேருக்கு கேரண்டீட் இன்கம். அப்படிப்பட்ட கம்பெனி உருவாக்குறதெல்லாம் சாதாரணமான விஷயமே இல்லை. யாருக்காச்சும் ஏதாவது ஐடியா இருந்தா எனக்கு சொல்லுங்க, கமெண்டர்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இத்தனை லட்சம் பேருக்கு 10,000 ரூபாய் கொடுக்க முடியும். ஒரு பேங்க் அந்த பணத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு 10 லட்சம் பேருக்கு ஒரு அக்கௌண்ட்ல இருந்து பணம் போகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துடவே மாட்டாங்க. சரியா? சாதாரணமான விஷயமே கிடையாது. அதெல்லாம் யோசிக்கணும். அங்க உட்காந்துட்டு நம்ம சொல்லிடலாம், ஃபியூச்சர் கான்செப்ட் அழகா பிளான் போட்டாச்சு, எல்லாமே ரெடியா இருக்கு, அப்ரூவல் ரெடியா இருக்கு, ஒர்க் ரெடியா இருக்கு. அந்த பக்கம் நமக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், தப்பு இல்லை, அவசரம் இல்லை. எப்படி? அவசரம் இல்லை, வெயிட் பண்ணலாம். நமக்கு நாளைக்கு என் காரணத்தை கொண்டும் இதுக்கு முன்னாடி எஸ்பிஓ பிரேக் விட்டுச்சுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. வெப்சைட் ஒர்க் ஆகல, ஸ்ட்ரென்த் அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு, சாஃப்ட்வேர் ஸ்ட்ராங்கா இல்ல, இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கு. நாம சரி பண்ண வேண்டிய, நம்மளை மேம்படுத்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப பிரைவேட் லிமிடெட் மாத்தல, ப்ரிப்பரேட்டர்ஷிப்ல இருக்கு, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ற நியாயம். நாளைக்கு இந்த மாதிரி ஸ்கீமை நீங்க ரன் பண்ண கூடாதுன்னு ஒரு கம்பெனி, ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நம்மளை வந்து கேள்வியே கேட்கவே கூடாது, கேள்வி கேட்க நினைக்க கூடாது. அப்ப இதுக்கு முன்னாடி அவங்களே நம்மளை தேடி வரதுக்கு முன்னாடி நாம அவங்கள தேடி போயிட்டு இதுதான் பிளான், இப்படிதான் நாங்க ரன் பண்ண போறோம், பண்ணலாமா சார்? அப்ப அவங்க விசாரிக்க வேண்டியதெல்லாம் விசாரிச்சு வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு நமக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம ரன் பண்ணும் போது எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம கேள்வி கேட்க நினைச்சாலும் முன்னாடியே எஸ்பிஐ பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்க போறது இல்லை. முடிஞ்சு போச்சா? கிளியரா இருக்கா? அப்ப இதுதானே இம்பார்ட்டன்ட். இப்போ உடனே உங்களுக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லையே. உடனே ரீஃபண்டபிள் கொடுக்கலாம், அந்த வேலையை பண்ணலாம், பெண்டிங் இருக்கிற பேமெண்ட் ரிலீஸ் பண்ணலாம், அந்த வேலையை பண்ணலாம். இப்போ அதை தானே பண்ண போறோம் இந்த மந்த்துக்கு. அதுதான் இந்த மந்த்துக்கு என்ன பண்ண போகுது? இன்னைக்கு டேட் 14 இல்லையா?
இந்த மந்த்துக்கு என்ன பண்ண போறோம்னா மெயினா மேஜரா பண்ண வேண்டியது இந்த 2 விஷயம் தான். இதை தான் நம்ம பண்ண போறோம். எலெக்ஷன்லாம் முடிஞ்சு கூட அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணட்டும். என்ன நம்ம பேசக்கூடிய ஆஃபீஸர்லாம் சாதாரணமான ஆஃபீஸர்ஸா புஷ் பண்றதுக்கு சரியா? புஷ் பண்ண கூட முடியாது இந்த இடத்துல. ரைட், ரிக்வஸ்ட் தான். ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம ரிக்வஸ்ட் தான். ரைட், நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்றது, ஒரு எஸ்பிஓக்கும் யூசருக்குமான அக்ரிமெண்ட் முதற்கொண்டு உங்களுக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் பண்ணி எஸ்பிஓ ரன் ஆகிறதுக்கு தேவையான கம்பெனி ஆக்ட் அது இது நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சரியா? அதெல்லாம் ஒவ்வொன்றதையும் லீகலா அப்ரோச் பண்ணி சரியான முறையில் முதல்ல கம்பெனியை ஸ்டடி பண்றோம். நம்ம வெப்சைட் எப்படி ஸ்டடி பண்ணோம், சாஃப்ட்வேர் எப்படி ஸ்டடி பண்ணமோ, ரைட், அதே மாதிரி நம்ம கம்பெனியை ஸ்டடி பண்றோம். அதுக்குண்டான வேலைகள் போயிட்டு இருக்கு. சும்மா ரன் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் உட்காந்து எக்ஸ்பிளைன் கொடுத்து அவங்களுக்கு அதுக்கப்புறம் அப்ரூவல் லிமிடெட் வாங்காதது எப்படி ஒரு பிரச்சனையா வந்துச்சோ